ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். நம்ம சேனல்ல நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ரெசிபி, ரோஸ் மோமோஸ். இந்த மோமோஸ் பார்க்கிறதுக்கே ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். இதை நம்ம எப்படி வீட்டில் பண்றது இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோமோஸுக்கான ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சூடு ஏறினதும் எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1/2 இன்ச்சு நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா துருவின காலிஃப்ளவர் 1 கப்பு, குட்டி குட்டியா நறுக்கின முட்டைக்கோஸ் 1 கப்பு, அதே மாதிரி கேரட் துருவினது 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வதக்கி விடுங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா சில்லி ஃபிளேக்ஸ் 1.5 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரெடிமேடா சில்லி ஃபிளேக்ஸ் இல்லைன்னா 3-4 காஞ்ச மிளகா வத்தலை மிக்சியில அரைச்சு சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ மோமோஸ்க்கான மாவு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்த்துடலாம். மைதா 1.5 கப் எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே கலந்து விட்டதுக்கு அப்புறமா சரி பாதியா 2 பங்கா பிரிச்சுக்கோங்க மாவை. வீடியோல காட்டின மாதிரி 2 பங்கா பிரிச்சிருக்கிறோம் மாவை. இப்ப பங்குல தேவையான தண்ணி அளவு ஊத்தி நல்ல மிருதுவா பிசைஞ்சு வச்சிருங்க. அதை தனியா எடுத்து வச்சிருங்க. கால் கப்பு துருவிய பீட்ரூட், கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப இதை வடிகட்டிக்கோங்க. இப்ப இந்த ஜூஸ் 2வது பங்கு மாவுல ஊத்தி நல்ல மிருதுவா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப 2 நிறத்துல 2 மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ வெள்ளை நிறத்துல இருக்கிற மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒல்லியா தேய்ச்சுக்கோங்க. இந்த வீடியோல கட்டரை யூஸ் பண்ணி குட்டி குட்டி வட்டமா எடுத்துக்கிட்டோம். உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா கிண்ண மூடிய வச்சு அழுத்தி அச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லிய தேய்ச்சாதான் உங்களுக்கு மோமோ சாப்பிடும் போது இதழா இருக்கும். கனமா தேய்ச்சிங்கன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி பிங்க் கலர்ல இருக்கிற மாவையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க.
வீடியோல காட்டின மாதிரி ஸ்டஃபிங்க உள்ள வச்சு மோமோஸ் ரெடி பண்ணிருங்க. தண்ணிய வச்சு மாவை அழுத்தி விட்டுக்கோங்க, இல்லனா மோமோஸ் அவிக்கும் போது தனித்தனியா வந்துரும். அப்படியே ரோஜா பூ மாதிரி பண்ணி வச்சாச்சு. பத்துல இருந்து 15 நிமிஷம் அவிச்சு விட்டு எடுத்தீங்கன்னா கவர்ச்சியான ருசியான ரோஸ் மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மோமோஸ்க்கு சேஷ்வான் சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மோமோஸை நம்ம ஸ்டார்டரா பண்ணி அசத்தலாம். இதே மாதிரி நிறைய கிரியேட்டிவான ரெசிபிஸோட நம்ம அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். வீட்டிலேயே சமைங்க, ஆரோக்கியமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.